அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டாட்டிக் ஜிகே ஆப்டிடியூடுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி எப்படி ஈஸியா ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல கமிட்டிஸ் அண்ட் சேர்மன், keywords in preamble, parts of the constitution, schedules, இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ், sources of Indian constitution, அப்புறம் ஆர்டிகல் 371 to 371Jல உள்ள ஸ்டேட்ஸ், இதெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அதுக்கான ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் நாம கமிட்டிஸ் அண்ட் சேர்மனை ஈஸியாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ராஜேந்திர பிரசாத், ஸ்டீரிங் கமிட்டி, அட்ஹா கமிட்டி ஆன் நேஷனல் ஃபிளாக், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இத்தனை கமிட்டிஸையும் சர்ஃபா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சர்ஃபா ராஜ், ராஜ்ங்கிறது ராஜேந்திர பிரசாத். இந்த சர்ஃபா அப்படிங்கிற வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு கமிட்டியை நோட் பண்ணும். ஸோ ஸ்டீரிங் கமிட்டி, எஸ் வந்து ஸ்டீரிங் கமிட்டி, ஏங்கிறது அட்ஹா கமிட்டி ஆன் நேஷனல் ஃபிளாக், ஆருங்கிறது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், எஃப்ங்கிறது ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி. ஸோ சர்ஃபா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து ஜவஹர்லால் நேரு வந்து யூனியன் பவர் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, யூனியன் பவர் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் கமிட்டி. ஸோ யூபிஎஸ்சி, ஜார்க்கண்ட், ஜவஹர்லால் நேருவை ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ யூனியன் பவர், ஸ்டேட் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு ட்ரிக்குக்காகத்தான். ஸோ ஜவஹர்லால் நேருவை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு யூனியன் பவர் என்னென்ன கமிட்டிஸ் அவங்களோட கமிட்டிஸோட சேர்மனாக இருந்தார் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ யூனியன் பவர் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. அடுத்து கிரெடென்ஷியல் கமிட்டி, அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர், கிருஷ்ணா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிரெடென்ஷியல் கமிட்டியை வந்து கிருஷ்ணா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சோம். கிருஷ்ணா கிரெடிட் கார்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ கிரெடென்ஷியல் கமிட்டி, அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர். அடுத்து ஹவுஸ் கமிட்டி, பி பட்டாபி சித்தராமையா. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ஹவுஸ் பட்டா, வீட்டு பட்டா இருக்கு பார்த்தீங்களா, அது ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ பட்டாங்கிறது பட்டாபி சித்தராமையா, இது ஒரு ட்ரிக்குக்காகத்தான். அடுத்து ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, கேஎம் முன்சி. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பிஸ்னஸ் பை முன்சி, பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்னா முன்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, கேஎம் முன்சி. கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஜிவி மாவலன்கர். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, மாவலன்கர் ஃபங்க்ஷன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ மாவலன்கர் ஃபங்க்ஷன் ஹாலுங்கிறத கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜேபி கிருபாலனி, கிரிப்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ கிரிப்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜேபி கிருபாலனி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். அடுத்து அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், வல்லபாய் பட்டேல். ஸோ ஃபாலோ த அட்வைஸ் ஆஃப் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஃபாலோ அட்வைஸ் ஆஃப் பட்டேல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அட்வைசரி கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல். அடுத்து மைனாரிட்டிஸ் சப் கமிட்டி, ஹச்சி முகர்ஜி. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, முகர்ஜி வந்து குதுமினார் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். குதுமினாருங்கிறத மைனாரிட்டிஸ் சப் கமிட்டிஸ். அடுத்து நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் ஏரியாஸ், கோபிநாத் பாதோலை. இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, கோபி வந்து நார்த் ஈஸ்ட் ஏரியாவுக்கு டூர் போகிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ கோபி வந்து நார்த் ஈஸ்ட் ஏரியாவுக்கு டூர் போகிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் ஏரியாஸ் வந்து கோபிநாத் பாதோலை. அடுத்து டிராஃப்டிங் கமிட்டி, நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், B.R. அம்பேத்கர். ஸோ ஈஸியாக ரிமெம்பர் படிக்க முடியும். டிராஃப்டிங் கமிட்டி வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து கீவேர்ட்ஸ் இன் ப்ரியாம்பிள் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சோவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, பிரதர்ஹுட் அப்படிங்கிறது வேர்டு வந்து ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐங்கிறது இன்டெகிரிட்டி. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, DR அப்படிங்கிறத டாக்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுப்போம். இதில் இருக்கு பார்த்தீங்களா, SSS அப்படிங்கிறது ஒரு நேம் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சுஷாந்த் சிங் சைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம், சுஷாந்த் சிங் சைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜிலேபி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஜிலேபி அப்படிங்கிறது இல்லை வராது. ஸோ டாக்டர் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சுஷாந்த் சோவரின், சோஷியல், செக்குலர். அடுத்து ஜிலேபிக்கு வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இன்டெகிரிட்டி. இது எல்லாமே வந்து ஒரு ட்ரிக்குக்காக ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க. பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம்
US to UP to meet child of ஷாம் அண்ட் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி டு மீட் சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ராம். இதில் யூங்கிறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, கேன்கிறது சிட்டிசன்ஷிப்பு, ஃப்ளைங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்ட்லிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல், ஃப்ரம்ங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். யூஎஸ்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூஎஸ் அப்படிங்கிறது யூனியன் ஸ்டேட்டு, பார்ட் 7 கிடையாது. ஸோ யூபி அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரிஸ் பஞ்சாயத்ஸ், அது ரெண்டுத்தையும் சேர்த்து யூபி. டு மீட் சைல்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, மீட்டுங்கிறது முனிசிபாலிட்டிஸ், சைல்டுங்கிறது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஷாம்ங்கிறது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, ராம்ங்கிறது ரிலேஷன் பிட்வீன் யூனியன். பார்ட் 12 ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு சென்டென்ஸை ஞாபகத்தில் வச்சுப்போம். ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் to eat, fruit taste sweet to eat, so only eat Maggie as temporary snack அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு eat, ஸோ ஒன்லி eat Maggie as temporary snack. இதில் இருக்க ஃப்ரூட் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் ப்ராப்பர்ட்டி, அடுத்து டேஸ்ட் அப்படிங்கிறது ட்ரேடு, அடுத்து ஸ்வீட்ங்கிறது சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸு, ஈட்டுங்கிறது எலெக்ஷன்ஸு, சோங்கிறது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ், ஒன்லிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜஸ், அடுத்து ஈட் அப்படிங்கிறது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், மேகி அப்படிங்கிறது மிஸ்லானியஸ், ஆஸ் டெம்பரரி ஸ்நாக் அப்படிங்கிறது ஆஸ்ங்கிறது அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், டெம்பரரி அப்படிங்கிறது டெம்பரரி டிரான்சிஷன் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷனல், ஸ்நாக் அப்படிங்கிறது ஷார்ட் டைட்டில். ஸோ நம்ம 2 சென்டென்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு. யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி டு மீட் சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ராம். அடுத்து ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு eat, ஸோ ஒன்லி eat Maggie as temporary snack. இந்த பார்ட்ஸ்லாம் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதை ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை ஷெட்யூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், டெரிட்டரி, எமாலிமெண்ட்ஸ், அஃபர்மேஷன்ஸ், ராஜ்யசபா, ஷெட்யூல்டு ஏரியாஸ், அதர் ஷெட்யூல்டு ஏரியாஸ், ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஆன்டி டிஃபெக்ஷன், பஞ்சாயத், முனிசிபாலிட்டி. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த சென்டென்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இது ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேர்த்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸை ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு வேர்டை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ டீங்கிறது டெரிட்டரி, எமாலிமெண்ட்ஸ், அஃபர்மேஷன்ஸ், ஆறுங்கிறது ராஜ்யசபா, எஸ்ங்கிறது ஷெட்யூல்டு ஏரியாஸ், டியர்ஸ், அடுத்து ஓஎஃப் அதர் ஷெட்யூல்டு ஏரியாஸ், ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், அடுத்து ஓல்டுங்கிறதுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஆன்டி டிஃபெக்ஷன்ஸ், ஓஎல்டி, டிஃபெக்ஷன்ங்கிறது ஆன்டி டிஃபெக்ஷன்ஸ். ஸோ ஓல்டுங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஆன்டி டிஃபெக்ஷன், பிஎம்ங்கிறது பஞ்சாயத், முனிசிபாலிட்டி. அடுத்து 6th ஷெட்யூல்டு ஸ்டேட்ஸ், இதில் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு மிசோரம், மேகாலயா, அசாம், திரிபுரா. இது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ராமோட மேக அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ராமோட மேக அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா மிசோரம், மேகாலயா, அசாம், திரிபுரா இதெல்லாம் 6th ஷெட்யூல்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆர்டிகல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் அப்படின்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 to 4 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸை பற்றி சொல்லுது, 1 to 4. அடுத்து 5 to 11 சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்கிற ஆர்டிகல். ஆர்டிகல் 13 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 13 to 35, 135 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ 1 to 4 அப்படிங்கிறது யூனியன், 5லேருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப். அடுத்து ஆர்டிகல் 36 to 51 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது 36 to 51. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்குற 1 மார்க்கான ஆர்டிகல்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டிகல் 36 to 51. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆர்டிகல் 51A தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 51A, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 52 to 62, பிரைம் மினிஸ்டர் 75லேருந்து 78 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்களோட எலெக்ஷன்ஸ், பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ஸ், அவங்களோட ரூல்ஸ், அவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி சொல்கிறதுலாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றின ஆர்டிக்கல்லாம் 52லேருந்து 62 வரைக்கும் வரும்.
பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்கிறது, அவங்களோட எலெக்ஷன்ஸ், லோக்சபா எலெக்ஷன்ஸ் பற்றிலாம் சொல்கிறதுல வந்து 75லேருந்து 78 வரைக்கும் வரும். அதுக்கு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டிகல் 76, டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் 167, ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து 280, ஃபைனான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் 280, எலெக்ஷன் கமிஷன் வந்து 324, ஹிந்தி அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்கிற ஆர்டிகல் வந்து 343 ஆர்டிகல். அடுத்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து 352 ஆர்டிகல். இம்போஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் எப்போ வரணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 356. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து 360 ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது 1-2 தடவை வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டனா அடிக்கடி கேட்குற ஆர்டிகல். அடுத்து சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. அது எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்ட்ரியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரீடம் இருக்குது, எல்லாரும் வந்து சேர்ந்து உட்கார அளவுக்கு, சேர்ந்து 2 ஹவுசஸ் வந்து சேர்ந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து கனடாலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, வெஸ்டிங் ஆஃப் ரெசிடுவல் பவர்ஸ் இந்த சென்டர். இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, கேன் ஐ நோ ஃபெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை ஞாபகத்தில் வச்சுப்போம். கேன் ஐ நோ ஃபெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா, இந்த கேன்ங்கிறது கனடா, ஃபெட்டுங்கிறது ஃபெடரேஷன், அட்ரஸ்ங்கிறது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அப்படிங்கிறது ரெசிடுவல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். அடுத்து அயர்லாண்ட்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அயர்லாண்டை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்ஸ்டிபி இஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். எல்ஸ்ங்கிறது ஒரு நேம் மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ எல்ஸ்டிபி இஸ் நம்பர் 1 அப்படிங்கிறது, எல்ஸ்ங்கிறது எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், டிபி அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல், நம்பர்ங்கிறது நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, 1ங்கிறது அயர்லாண்டு நோட் பண்ற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து ஜப்பான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ஜப்பான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க இல்லையா பார்த்தீங்களா. ஸோ சுறுசுறுப்பாக இருக்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் லாவெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து எடுத்த மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து சோவியத் யூனியன், ரஷ்யாலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இந்த பிரியாம்பிள். இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ரஷ்யாவை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ரஷ்யா வந்து ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி மாதிரி. ஸோ அங்கெல்லாம் எல்லாமே வந்து நல்ல டியூட்டிஸ்லாம் இருப்பாங்க, நல்ல கடமைகள்லாம் கடைப்பிடிக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஐடியாஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். அடுத்து யூகேலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பை கேமரலிசம், கேபினட் சிஸ்டம், ரூல் ஆஃப் லா. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, சின்பி இஸ் எ காம்ப்ளெக்ஸ் லா அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுப்போம். சின்பி இஸ் எ காம்ப்ளெக்ஸ் லா அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுப்போம். இல்லை சின் அப்படிங்கிறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, பை அப்படிங்கிறது பை கேமரலிசம், காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கேபினட் சிஸ்டம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுப்போம். லாங்கிறது ரூல் ஆஃப் லா. ஸோ யூகேலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சின்பி இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் லா. ஜெர்மனி வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ஜெர்மனினாலே நம்ம மேக்ஸிமம் ஹிட்லர் ஞாபகத்தில் வரும். ஸோ ஹிட்லர் அப்படின்னாலே எமர்ஜென்சி டைம் ஞாபகத்தில் வர மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு அமெண்ட்மெண்ட் வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, இதுவும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து. அடுத்து யூஎஸ்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஃபார் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரிக்குக்காக, பிரசிடென்ட் அப்படிங்கிறது இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ்ங்கிறது ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ்லாம் வராங்க அப்படின்னாலே ஜுடிஷியரி அங்கே இருக்கும். ஸோ ஜுடிஷியரி அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வரும். அடுத்து போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். அடுத்து ஃப்ரான்ஸ் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஸோ ரெவல்யூஷன் நடக்குது அப்படின்னாலே
அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ரெவல்யூஷன் புரட்சி நடக்குது அப்படின்னாலே சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக புரட்சி பண்றாங்க. ஸோ ரிபப்ளிக். அப்புறம் என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்குன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி கருத்துக்கள்லாம் வந்து அந்த புரட்சியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா பை பர்த், ரிஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், டிசென்ட், இது மூலயமா தான் நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குது. ஸோ வந்து இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். இதில் ஏ வராது. ஸோ BRND இதில் மூலயமா சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப் எப்போ போகும் அப்படின்னா டெர்மினேட் ஆகும்போது போகும். இப்போ 2 சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு டுவெல் சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா ஏதாவது ஒன்று வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ டெர்மினேஷன்னால கிடைக்கும். அடுத்து டிப்ரிவேஷன்னால இருக்கும். ரினன்சேஷன் அவங்களே வந்து வேற ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கிறதுனால இந்த சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்றதுனால வர்றது தான் ரினன்சேஷன். ஸோ இது 3 நாள் வந்து ஒருத்தவங்களோட. அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து என்னென்னலாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி, கவர்னர் ஆஃபீஸ், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஜேபக் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஜேபக் அப்படிங்கிறது ஜேங்கிறது ஜுடிஷியரி, பிங்கிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஈங்கிறது எமர்ஜென்சி, ஜிங்கிறது கவர்னர் ஆஃபீஸ், ஃபார்மேட்ல உள்ள எஃப் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற இந்த எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்தது. அடுத்து ரிட்ஸை வந்து ஈஸியாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா செர்டியோரரி, ப்ராஹிபிஷன், மேண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ், கியோ வாரண்டோ, CPM ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த ரிட்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியணும்னா இந்தியன் பாலிட்டி பற்றி தெளிவான ஒரு வீடியோவை ஃபுல்லும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் ஒவ்வொரு ரிட்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இது வந்து ட்ரிக்ஸ் எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கான வேர்ட்ஸ் தான் இது. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒவ்வொரு ரிட்ஸும் புரியும். கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அடுத்து ஆர்டிகல் 371லேருந்து 371J வரைக்கும் உள்ள ஸ்டேட்ஸை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆர்டிகல் 371 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். அடுத்து 371A வந்து நாகாலாந்து. அடுத்து B வந்து அஸ்ஸாம், C மணிப்பூர், D வந்து ஆந்திர பிரதேஷ், Eயும் ஆந்திர பிரதேஷ்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டி, F வந்து சிக்கிம், அடுத்து Gங்கிறது மிசோரம், H அருணாச்சல், Iங்கிறது கோவா, J வந்து கர்நாடகா. ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா GM அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுப்போம். மார்னிங் எப்போதுமே வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ GM குஜராத், மகாராஷ்டிரா. அடுத்து நம்ம சிக்கிக்கிட்டோம், மிஸ்கிட்ட அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம சிக்கிக்கிட்டோம், மிஸ்கிட்ட. அருணாச்சல் ஆண்டவன் தான் வந்து கோவப்படாம நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்படிங்கிறது நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ். சிக்கிக்கிட்டோம் சிக்கிம், மிஸ்கிட்ட மிசோரம், ஆண்டவன் தான் அருணாச்சல், கோவப்படாம கோவா, காப்பாற்றணுங்கிறது கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் வந்து ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா 371Aல இருக்கிற 371 to 371Jல இருக்கிற ஸ்டேட்ஸை வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். நாம் இது வரைக்கும் இந்தியன் பாலிட்டியை ஈஸியாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.